சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்த ஒரு நடிகை தான் ரச்சிதா மகாலட்சுமி அவர்கள். சமீபத்தில் இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது அவங்க போட்டிருக்கிற டாட்டூவை பற்றி கொண்டு வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம லைஃப்பில் வந்துட்டு என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து போக தான் போகிறோம். அது வரைக்கும் முட்டி மோதி நம்ம லைஃப்பை வந்து நம்ம கீழே எத்தனை வாட்டி விழுந்தாலும் நம்ம போய்கிட்டே தான் இருக்கணும். நம்ம ரன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அதற்கான ஒரு அறிகுறி போல் தான் அந்த டாட்டூவும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க மேரேஜ் லைஃப்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு சிங்கிளாக இருக்க தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்படியே ஜாலியாக இருக்கணும் அவங்களுக்கு, அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வருது. இதற்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டதற்கு அவங்க சிம்பிளாக ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னாங்க. ஜாலியாக இருக்கிற ரட்சிதாவுக்கு ஒன்று பிடிக்கும். அது என்னென்னா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்கும், நிறைய கிஃப்டிங் பண்ண பிடிக்கும், ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ண பிடிக்கும், நிறைய பேரை படிக்க வைக்க பிடிக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நான் தனியாக சிங்கிளாக இருக்கிறது தான் என்னால் வந்து பண்ண முடியும். ஜாலியாக இருக்கிற ரட்சிதாக்கும் இதெல்லாம் தான் வந்து பிடிக்கும். அதனால் நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.